பார்க்குறோம். கொஸ்டின் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து என்ன கேட்டிருந்தோம்? அசரீரியின் அர்த்தம் என்ன? அசரீரியின் அர்த்தம் என்ன? தேகன் தேகன் சவுண்ட் வருது, வேற அடுத்து வரல. கேளுங்க. பதில் வந்து அசரீரி என்றால் எந்த ஒரு தேக தர்மமும் இல்லை, சம்பந்தமும் இல்லை, ஆத்மா தனியாகி பாபாவை நினைத்து கொண்டே இருப்பது. நான் தனிப்பட்ட ஆத்மா நினைச்சிட்டு தன்னை தனிமைப்படுத்தி பாபாவை நினைவு செய்வதுதான் அசரீரியினுடைய அர்த்தம். ரெண்டாவது என்ன கொஸ்டின்? மனக்கண்ணாடியில் என்னென்ன பார்க்க வேண்டும்? என்னென்ன பார்க்கணும்? பழைய அனைத்து கணக்கையும் நினைவு மூலம் பசுமம் செய்துள்ளேனா? அதனுடைய பதில் என்னன்னா, பழைய எல்லா விஷயத்தையும் கணக்கையும் நான் நினைவின் மூலமாக பசுமம் செய்துள்ளேனா? தகுதிய ஆகிவிட்டேனா லக்ஷ்மியை வரனாக அடைய? அடுத்து என்ன செக் பண்ணணும்? பாபாவை போன்று இனிமையாக உள்ளேனா? இந்த 3 விஷயமும் நம்முடைய மனக்கண்ணாடியில பார்த்துக்கணும். அடுத்து நினைவின் மூலம் என்னென்ன அடைகிறீர்கள்? 3 விஷயம் சொன்னார் பாபா. நினைவின் மூலமாக தொடர்ச்சியா நினைவாள 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 அப்படின்னு அடுத்தடுத்து சொன்னார். என்னன்னா அதனுடைய பதில் வந்து நினைவின் மூலம் ஃபர்ஸ்ட் வந்து ராஜ்யத்தை அடைகிறீர்கள், அடுத்து நினைவின் மூலம் சொத்து அடைகிறீர்கள், அடுத்து நினைவின் மூலம் பலம் அடைகிறீர்கள். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருந்தோம்? உங்களுக்குள் 100% பலம் எப்பொழுது வரும்? 100% பலம் எப்பொழுது வரும்? அதனுடைய அடையாளம் என்ன? அப்படி அந்த 100% நமக்குள்ள பலம் வந்துருச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம்? அதனுடைய அடையாளம் என்ன? நினைவில் ஓடிக்கொண்டு கடைசி நேரத்தை அடைந்தவுடன் 100% பலம் வரும். அந்த நேரத்தில் யாருக்கு நீங்கள் புரிய வைத்தாலும் உடனடியாக அம்பு தைக்கப்படும், பாயும். அடுத்து நிமித்த மகான் ஆத்மாக்களுடைய வேலை என்ன? குறிப்பா என்ன சொன்னாங்க? வரதானத்தையே சொல்லிடக்கூடாது. குறிப்பா என்ன சொன்னாங்க? தைரியம் மற்றும் உற்சாகத்தில் இருப்பது, மற்றவர்களையும் உற்சாகப்படுத்துவது. அடுத்து ஃபார்ம்ல என்னென்ன நிரப்பணும்? ஃபார்ம்ல என்னென்ன நிரப்பணும்? ஆத்மாவுடைய அப்பா யாரு? ஆத்மாவுடைய இருப்பிடம் எங்கு உள்ளது? கீதையினுடைய பகவான் யாரு? யாகம் யாரால் படைக்கப்பட்டிருக்கு? இதை நம்ம கேட்டு ஃபில்அப் பண்ணும். சப்போஸ் ஆன்சர் பண்ணலைன்னா என்ன பண்ணணும்? உட்காந்து கோர்ஸ் எடுத்து எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கணும். அடுத்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வந்து காட் ஃபாதரை தெரிந்து கொள்ளாததால் டேஸ் ஆகிவிட்டனர், அனாதைகள் ஆகிவிட்டனர். ரெண்டாவது, உழைப்பு முழுவதும் டேஸ் டேஸில் தான் உள்ளது. பரவாயில்ல, ஒருத்தர் தான் நல்லா சொல்றாங்க குரூப்ல. உழைப்பு முழுவதும் டேஸில் தான் உள்ளது. இது பலமுறை சொன்னார் முரளியில. அசரீரியாகி பாபாவை நினைவு செய்வதில் தான் உள்ளது. நம்முடைய எல்லா உழைப்புமே இந்த 2 விஷயத்துலதான் இருக்கு. அசரீரி ஆகுறதுன்னா என்ன அர்த்தம்? ஆத்ம உணர்வு. பாபாவை நினைக்கிறதுனா பரமாத்மா நினைவு. அடுத்து 3வது, முதலில் பாபாவின் அறிமுகம் கொடுத்து விட்டால் பிறகு டேஸ் செய்ய மாட்டார்கள், ஆர்கியூ பண்ண மாட்டோம். அடுத்து, மம்மாவை டேஸ் என்று கூற முடியாது, ஏவாள் என்று கூற முடியாது, ஏவாள் என்று கூற முடியாது. அடுத்து, பிறருடைய ஒத்துழைப்பை பெறுவதற்கு டேஸ் டேஸ் வேண்டும், மற்றவங்களுடைய
தைரியம், உற்சாகம். ஆறாவது, பாக்கியசாலி ஆத்மாக்கள் டேஸ். பாக்கியசாலி ஆத்மாக்கள் யாரு? யார் பாப்தாதாவினுடைய அன்பு என்கிற நிழற் குடையில் இருக்கிறார்களோ அவர்களேதான் பாக்கியசாலி ஆத்மாக்கள். ஓம் சாந்தி.